Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மேரேஜில் ஃபஸ்ட்டு 2 விக்டிம்ஸ், ஒன்று வந்து எஜுகேஷன், இன்னொன்று ஜாப். பர்டிகுலராக ஃபீமேலுக்கு இதை இழந்துட்டு தான் ஒரு பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து நான் வேலைக்கு போகிறேன் போகலை, அது அப்புறம் நான் படிக்கிறேன். அவங்க வந்து வேலைக்கே போகலையே, அப்புறம் என்னத்துக்கு படிப்பு அப்படின்னா புரிதல் என்னென்னா வேலைக்கு போகிறதுக்காக தான் படிப்புன்னு புரிஞ்சுட்டு. இவங்க என்னென்னா படிப்புன்றது எப்பவும் தானே இருக்கணும், அதை ஏன் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறீங்க? இது பிரச்சனையாக ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனை பெருசாக ஆக ஒரு கட்டத்தில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, படிப்பேன், வேலைக்கு போவேன், இஷ்டம்னா இந்த மேரேஜ் ஓகே, இல்லைனா இல்லை அப்படின்ற இடத்துக்கு வராங்க. அவர் என்ன இல்லை சார், நீங்கள் படிக்க போகிறேன்னு போகிறாங்க, அப்புறம் என்னென்னமோ நடக்குது, வெளியில் என்னென்னமோ படிக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றார். இப்போ அந்த அம்மாவுக்கு ட்ரஸ்ட்டும் போயிடுச்சு, தான் முழுமையாக ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம்னு தோணுது. அப்புறம் ஏதோ காலேஜில் என்னமோ தொடர்பு வந்துருச்சான் அப்படின்னு. அதாவது படிக்கிறதும் வேலைக்கு போகிறதும் எவ்வளவு நல்ல விஷயன்றத சரியே இல்லாத விஷயங்களை கம்பேர் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுற வேலையை தான் பண்ணுவோம். சரி, அப்போ வீட்டில் இருந்தால் பண்ண மாட்டாங்களா? பண்ணணும்னு நினச்சா எங்கே இருந்தாலும் தானே பண்ணுவாங்க. அது என்ன அப்புறம் அங்கே போய் தான் செய்யணுமா என்ன? திருமணம் பண்ணுறது வந்து ஃபுல் ஸ்டாப் கிடையாது, படிப்புக்கும் வேலைக்கும். அது ஒரு கமா. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்ற தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றியும் அவர்கிட்ட வந்த பிரச்சனைகளுக்கு எப்படிலாம் தீர்வு கொடுத்தாரு அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து நம்முடைய பேசிட்டு வராங்க. இன்றைக்கும் அவர் இணைஞ்சிருக்கார், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கல்வி வந்து ரொம்ப முக்கியம், கல்வி வந்து இன்றியமையாதது, எல்லாத்துக்குமே அடிப்படை கல்வி தான், அதாவது படிக்கிறதுக்கு வயதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணவும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே திருமணத்திற்கு அப்புறம், குறிப்பாக பெண்களுக்கு திருமணம் பண்ணி குழந்தைலாம் வந்ததுக்கப்புறம் கூட சில பெண்களுக்கு வந்து நான் இன்னும் மேலே படிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கலாம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு பல தடைகள் குடும்பத்துக்குள்ளேயும் குடும்பத்துக்கு வெளியிலையும் பல தடைகள் வரலாம். அந்த தடைகள் தொடர்பாக உங்கள்ட்ட என்ன கவுன்சிலிங் வந்திருக்காங்களா? நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தீர்வுகள் கொடுத்துருக்கீங்க சார்? ரைட். இப்போது போர் பற்றி பேசும்போது வாரில் ஃபஸ்ட்டு விக்டிம் எதுன்னா, வாரினுடைய ஃபஸ்ட்டு பாதிப்படைகிறது எது அப்படின்னா ட்ரூத், உண்மைன்னு வாங்க. ஆமாம். வாரோட ஃபஸ்ட்டு விக்டிம் வந்து ட்ரூத், உண்மை செத்து போயிடும். ஆமாம். ரெண்டு பக்கமும் உண்மை வராது. ரெண்டு பக்கமும் அவங்கவுங்களுக்கு என்ன உண்மையோ அதுதான் உண்மையை தவிர ஒரிஜினல் உண்மை வராது. அது மாதிரி நம்ம ஏஷியன் அல்லது இந்தியன் கல்ச்சரில் மேரேஜில் ஃபஸ்ட்டு 2 விக்டிம்ஸ், ஒன்று வந்து எஜுகேஷன், இன்னொன்று ஜாப். ஓகே. பர்டிகுலராக ஃபீமேலுக்கு. மேலோடது ஸ்டாப்பே ஆகாது. ஆமாம். அவர் ஜாபில் இருந்தால் கண்டினியூ ஆவார். இப்போ ஜாபுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாலும் கண்டினியூ ஆகும். இல்லை ஜாபுக்கு அப்புறம் அவர் மேரேஜுக்கு அப்புறம் படிக்கணும்னு வந்தாலும் அது கண்டினியூ ஆகும். ஆக மொத்தம் அவரது ஸ்டாப்பே ஆகாது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மேரேஜில் ஃபஸ்ட்டு 2 விக்டிம்ஸ்னு சொல்லலாம், எஜுகேஷன் அண்ட் ஜாப். இதை இழந்துட்டு தான் ஒரு பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் மாறிட்டுருக்கு, இழக்கிறது இல்லை, அல்லது இழந்தாலும் அதை போர்ஷன் டைமாக வச்சுட்டு திரும்பவும் வந்துடுறாங்க. அப்படி தான் ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் எங்கிட்ட வந்தவங்க ஒரு 5 வருடம் திருமணமாகி படிப்பெல்லாம் நிறுத்தியாச்சு, வேலைக்கு போனதை நிறுத்தியாச்சு, கணவர் வந்து நல்லா பார்த்துக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியானது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த படிப்பை நம்ம ஏன் நிறுத்திட்டோம், அதாவது வேலைக்கு போகிறதுக்காக, இப்போ இன்ஜினியரிங் முடித்தா வேலைக்கு போயிட்டேன், அதோட முடிச்சது தான் அவங்க படிப்பை நிறுத்தினதான் நினைக்கிறாங்க. அதாவது பிஇ முடிச்சிட்டேன், அதோடு நிறுத்திட்டேன், வேலைக்கு போயிட்டேன். எம்ஏ ஏன் படிக்கலைண்ணா? படிச்சிருக்கணும் இல்லை? படிச்சிருக்கணும். அதாவது மேரேஜுக்குன்னா அதை ஸ்டாப் பண்ணணும்னு யார் சொல்லி கொடுத்தா? எங்கே வந்துச்சுது? நான் படிக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க. ஆனால் மொத்த குடும்பமும் படித்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்குது. அவங்க வந்து நான் வேலைக்கு போகிறேன் போகலை, அது அப்புறம் நான் படிக்கிறேன். அவங்க வந்து வேலைக்கே போகலையே, அப்புறம் என்னத்துக்கு படிப்பு அப்படின்னா புரிதல் என்னென்னா வேலைக்கு போகிறதுக்காக தான் படிப்புன்னு புரிஞ்சிச்சு. இவங்க என்னென்னா படிப்புன்றது எப்பவும் தானே இருக்கணும், அதை ஏன் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறீங்க? இது பிரச்சனையாக ஆரம்பிக்குது.
கணவர் வந்து அம்மா அப்பா சைடை வந்து எடுக்கிறாரு, மனைவி தனியால் ஆகிறாங்க. ஓகே. ஏங்க உங்களுக்காக தானே எல்லாத்தையும் விட்டு வந்தேன், இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன்னு கூட சொல்ல, படிக்கிறேன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு இருந்தது. இந்த பிரச்சனை பெருசாக ஆக ஒரு கட்டத்தில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, படிப்பேன், வேலைக்கு போவேன், ஓகே, இஷ்டம்னா இந்த மேரேஜ் ஓகே, இல்லைன்னா இல்லை அப்படின்ற இடத்துக்கு வராங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு முதல் முறையாக அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, தான் முழுமையாக ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம்னு தோணுது. கைவிடப்பட்டு விட்டோம். ஆமாம், நல்ல மனைவியாக இருக்கேன், நல்ல குழந்தைகளை பார்த்துக்கிறேன், நீங்கள் நல்ல கணவர், ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அது வெறும் படிப்பாக தான் இருக்குது, வேலைக்கு போக வேண்டாம், குடும்பம் இருக்குது அப்படின்னு. ஆனால் படிப்பே எதுக்குன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, இப்போ நான் வந்து படிப்பேன், வேலைக்கும் போவேன், அது பிரச்சனையாகுது. பிரச்சனையாகும் பொழுது இது எப்போவுமே வந்து ஒரு ஹீட் நடக்கும், அப்புறம் ஒரு 5 நாள் பேசாமல் இருந்து சரியாயிரும், அப்புறம் திரும்ப ஒரு வாக்குவாதம் வரும், அப்புறம் ஒரு ஹீட் நடக்கும். இப்படி கன்சிஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே இருந்து கடைசியில் ஒரு ஹீட் நடந்த அன்னைக்கு மறுநாள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது, இப்படி தான் நடக்கும். அவங்க கோர்ட்டுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி ஒன்றும் இந்த வீட்டில் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, குழந்தைகள் இல்லை இந்த 5 வருடத்தில். அப்படியெல்லாம் நான் ஒன்றும் என் வாழ்க்கையை மொத்த வாழ்க்கையை எழுதி கொடுத்துட்டுலாம் உட்காந்துருக்கணும்லாம் கிடையாது. படிப்பேன், அதுக்கு நீ நோன்னு சொன்னீங்கன்னா நான் படிப்பேன், வேலைக்கு போவேன். இல்லைம்மா உனக்கு 5 வருஷம் ஆச்சு, இப்போ குழந்தை பெற்றுக்கிறது தானே முக்கியம். இப்போ குழந்தை பெற்றுக்கலன்னு யார் சொன்னா? நீ எதுக்கு அதை கொண்டு வரீங்க? இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் குழந்தை பெற்றுக்காமல் இருக்காங்களா? அது பாட்டுக்கு அது நடக்கும். படிக்கிறவங்களாம் குழந்தை பெற்றுக்காமல் இருக்காங்களா? அது பாட்டுக்கு அது நடக்கும். அதை எது கொண்டு வந்து இங்கே சேர்க்குற அப்படின்னு போராடுறாங்க. அப்போ தான் அவங்க வராங்க. அப்போ அவர் ஆப்வியஸாக அவரும் வந்தாகணும். ஓகே. அதனால் அவர் வராரு. அப்போ அவர்கிட்ட பேசும்போது இந்த 5 வருடமாக அவர் வந்து ஒரு சுகத்தை என்ஜாய் பண்ணுறாரு. என்ன சுகம்னா, காலையிலேருந்து நைட்டு வரை எல்லா வேலையும் இவங்க பார்த்துக்கிறாங்க. அதாவது எல்லா வேலையும் எது வரை பார்த்துக்கிறாங்கன்னா, அவர் ஆஃபீஸ் போகிறதுக்கான ஷூ இருக்குல்ல, ஆமாம், அது அவர் தான் க்ளீன் பண்ணுவார். ஆனால் அதை கூட எடுத்து முன்னாடி வச்சுருவாங்க, பாலிஷ் பண்ணி முன்னாடி வச்சுருவாங்க. பாலிஷ் பண்ண மாட்டாங்க, அவர் பண்ணிக்குவார். ஆனால் அதை எடுத்து வச்சுருப்பாங்க. இவர் போகிறப்ப அப்படியே வந்து நின்று அப்படியே பாலிஷ் பண்ணி தூக்கி போட்டு போயிடுவார். அந்த லெவலுக்கு இவங்க சப்போர்ட்டிவ். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு அவ்வளோ இல்லை சார், நான் பாலிஷ் கூட பண்ணுவேன். அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு ஆள் படிக்கிறேன்னு சொன்னால் நீ ஏன் பயப்படுற? உனக்கு ஏன் ஒரு இன்செக்யூரிட்டி வருது? அப்போ நீ என்ன நம்பலை? ஓகே. நான் படிக்காமல் இருக்கிறத நம்புகிறேன், படிக்காமல் இருந்தால் நான் அடிமையாக இருப்பேன்னு நம்புகிறேன். அப்போ நான் படிக்கணும், ஓகே, வேலைக்கு போவேன். அவர் அதை தான் சொல்கிறாரு. இல்லை சார், எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு, ஏதாவது படிக்க போய் ஏதாவது பிரச்சனையாகி என்ன பிரச்சனையாகும்னு கேட்குறாங்க. இல்லை, ஏதாவது பிரச்சனையாகி என்ன பிரச்சனையாகும்? இப்போ அவருக்குள்ளே இருந்து இன்செக்யூரிட்டிலாம் ஒன்று ஒன்றா வருது. இந்த அம்மா நினச்சது படிக்க போனால் இந்த வேலையெல்லாம் நடக்காது, அல்லது வேலைக்கு போவாங்க இந்த வேலையெல்லாம். அவர் என்ன, இல்லை சார் இன்றைக்கி படிக்க போகிறேன்னு போகிறாங்க, அப்புறம் என்னென்னமோ நடக்குது, வெளியில் என்னென்னமோ படிக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றார். இப்போ அந்த அம்மாவுக்கு ட்ரஸ்ட்டும் போயிடுச்சு. ஓ, நீ என் மேலே நம்பிக்கையும், இப்போ உனக்கு இப்போ என் மேலே நம்பிக்கையே இல்லாமல் தான் நீ குடும்பம், அப்படி நீ வெளியூர்லாம் போகிற அப்படின்னு இந்த வாக்குவாதம் வந்து முற்ற ஆரம்பிக்குது. ஓகே. இப்போ நான் இதை 2 பகுதியாக பிரிக்கிறேன். ஒரு பகுதி கணவனுக்கு வந்து நான் சில கேள்விகளை கேட்குறேன், அதில் அவர் வந்து தெளிவடைகிறாரு. சரிங்க சார், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறாரு, படிக்க சொல்கிறாரு. அவங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க. அந்த போர்ஷன் முடியுது. அது ஒரு தனி போர்ஷன், அது தனியாக வைப்போம். உண்மையான கவுன்சிலிங் அதுக்கு தான். ஆனால் நான் பேச வர்ற இன்னொரு பகுதி தான் ரொம்ப முக்கியமானது. இந்த மனைவி எதனால் படிப்பை வந்து நிறுத்தினாங்க? ஓகே. அதுக்கு பேர் வந்து குடும்பம் என்ன வச்சுருக்குன்னா, அதாவது பெண் குழந்தைகளோட அப்பா அம்மா என்ன வச்சுருக்குன்னா, குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு ஒழுங்காயிரு அப்படின்னா இதனுடைய ரிவர்ஸ் என்ன? படிக்கிறதுன்றது, வேலைக்கு போகிறதுன்றது குடும்பத்துக்கு கட்டுப்படாமல் ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறது. குடும்பத்துக்கு கட்டுப்படாமல் ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறது தான் படிக்கிறது, வேலைக்கு போகிறதுன்னு எங்கேயோ யாரோ சொல்லி புரிய வச்சுருக்காங்க இவங்களுக்கு. இவங்க அதை எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. சரி, அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ முதல் பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது? அப்பா அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஏங்க, பொண்ணு விரும்பினா படிக்கும், பொண்ணு விரும்பினா வேலைக்கு போகும், திருமணம் இஷ்டம்னா பேசுவோம். ஓகே. அப்படின்னு ஏன் சொல்ல முடியல நம்மளால்? இன்றைக்கி எவ்வளவோ மாறிடுச்சு. பேங்க்கில் போய் 1 மணி நேரம் க்யூவில் நின்று 5000 ரூபா பணத்தை கட்டிட்டு வந்தவங்க நாம். இன்றைக்கி என்ன நடக்குது?
பேங்கே மறந்துட்டோம். பேங்க் யாராவது போகிறோமா எங்கே இருக்குன்னே தெரியாது பேங்க். மாறிட்டோம்ல. அப்போ இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் இன்னும் ஏன் வச்சுருக்கோம்? கல்யாணம் ஆனால் படிப்பை நிறுத்திடணும், வேலைக்கு போகிறத நிறுத்திடணும்னு எங்கேருந்து வருது? அவங்க 2 பேர் விரும்பினா நிறுத்திக்கிறாங்க, விரும்பினா தொடர்றாங்க, விரும்பலைன்னு அது அவங்க சாய்ஸ். ஆனால் நான் ஆரம்பிக்கிறது அப்பா அம்மா கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். இது எங்கேருந்து இப்படி ஒன்று வருது? ஏன்னா இவங்க இப்போ அப்பா அம்மான்றதில் அம்மா வந்து திருமணமானதும் வேலைக்கு போகல, ஓகே, படிக்கலை. அதே வந்து மகளும் பண்ணால் நல்லா இருக்குமே வாழ்க்கைன்னு அப்பா நினைக்கிறாரு, அல்லது அம்மாவும் நினைக்கிறாங்க. முதல்ல இந்த ஒரு இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது ஒரு பிளேட். இந்த பிளேட்டை ஏன் கேரி ஓவர் பண்ணிட்டு வரோன்னு வரல தெரியல. போகட்டும், அவங்க விரும்பினா போகட்டும். விரும்பலை, அவங்க விரும்பலைன்றதை யாரும் கழுத்தில் கத்தி வச்சு வேலைக்கு போகணும்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க விரும்பும் போதும் போக வேண்டாம் தடுக்கிறது எங்கேருந்து வருதுன்னு புரியல. பாயிண்ட் நம்பர் 1. அப்போ அது வந்து கிட்டத்தட்ட அடிமைத்தனத்தை நோக்கி தான் நகர்த்துறோம். நம்ம வந்து குடும்பத்துக்கு நல்லதுங்க, வீட்டில் இருந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் மெதுவாக நம்ம அதை நோக்கி தான் நகர்த்துறோம். ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்க படிக்கவே போகிறதில்ல. ஆமாம் சார், இது எப்படின்னா, திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே அப்பா அம்மா காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு 2வது வருஷம் 3வது மாதம் ஏதோ ஒரு செமஸ்டரில் நான் இன்னையோட காலேஜ் போகலன்னு சொன்னான். என்ன சொன்னாங்க? அப்போது ஏன் படிப்பு நிறுத்துற படி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க படித்தே ஆகணுன்றதுல தெளிவாக இருந்தாங்க. ஏன்னா ஃபீஸ் கட்டியிருக்காங்களோ அதனால அது இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும், படித்தே ஆகணுன்றதுல தெளிவாக இருந்தாங்க. கல்யாணத்துக்கு பிறகு படிக்க வேண்டாம் அப்படின்ற இடத்துக்கும் தெளிவாக வராங்க. 2 பகுதியும் பேரண்ட்ஸ் தான். 2 ஸ்டேஜ்லையும் என்ன சொல்கிறாங்களோ பொண்ணு கேட்டு தான் ஆகணும். இப்போ பொண்ணு வந்து நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், படித்து என்ன போகுது அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிறாங்களா? ஒத்துக்கிறது இல்லை. நான் தான் கல்யாணமே பண்ணிட்டேன், இப்போ நான் படிக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதையும் ஒத்துக்கிறது இல்லை. பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து அது உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எப்படியோ பார்த்துக்கம்மா, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ரொம்ப கிளவராக போகாமல் இருந்தால் நல்லது அப்படின்ருவாங்க. அப்போ முதல்ல இந்த ஷிஃப்ட் வர வேண்டிய இடம் வந்து பேரண்ட்ஸ் சைடு. அதை விட ரொம்ப அதிகமாக இந்த ஷிஃப்ட் வர வேண்டிய இடம் மணப்பெண் சைடு. இது ஏன் இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் வந்ததுன்னே இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. சார், கல்யாணம் ஆகும்போது சாப்பிட்றத நம்ம நிறுத்தலை, தூக்கத்தை நிறுத்தலை, குளிக்கிறத நிறுத்தலை, ட்ரெஸ் வாங்குறத நிறுத்தலை, சம்பாதிக்கிறத மட்டும் ஏன் நிறுத்துகிறோம்? படிக்கிறத மட்டும் ஏன் நிறுத்துகிறோம்? கேட்டால் வந்து கன்சீவ் ஆனா குழந்தை. இன்றைக்கி உலக லெவலில் திருமணம் ஆனதுக்கப்புறமும் வேலைக்கு போயிட்டுருக்கிற யாரோ XYZ யாரோ கன்சீவ் ஆகிறாங்க, வேலையை தொடர்றாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, குழந்தைய நல்லா வளர்க்குறாங்க, அவங்க திரும்பவும் கடைசி வரை வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க, சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் நம்ம திரும்பவும் சொல்கிறேன், கல்யாணம் செய்து போகிற பெண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வேண்டான்னு முடிவெடுக்கிறத பற்றி நம்ம பேசவே இல்லை. அது அவங்க சுதந்திரம். ஆனால் விரும்புகிறப்ப தடை போடுறது ஏன்? அதை பெண் ஏன் ஒத்துக்கிறாங்க? 2 காரணம். எனக்கு படிக்க தான் ஆசை, அப்புறம் அப்பா அம்மா சொன்னாங்க, வேறு வழி இல்லைன்றது தான் உண்மை. வேறு எந்த வழியும் கிடையாது. அப்போ ஒரே வழி என்ன? படிக்கிறத நிறுத்து, வேலைக்கு போகாத, கல்யாணம் பண்ண. அது ஒரு வழி தான், இன்னொரு ஆப்ஷனே இல்லை. அப்படி ஒரு கெட்ட விஷயமா அது? என் பொண்ணு BE படிச்சிருக்குங்க, வேலைக்கு போயிட்டுருக்கு. மேரேஜுக்கு பிறகு வேலைக்கு போக வேண்டாம்னா அது முடிவெடுத்தால் அது உங்களோட சாய்ஸு, நீங்கள் அது உங்கள் சாய்ஸ், எனக்கு தெரியாது. ஆனால் என் பொண்ணு விரும்புச்சுன்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன். போகும், படிக்கும், அதுக்கு சரின்னா பேசுவோம் அப்படின்னு எத்தனை பேரண்ட்ஸால் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து இன்னும் அறதப்பழசான காரணமாக அது வந்துங்க போனாங்க, சரி வராதுங்க. போன தலைமுறையில் இருக்கிறதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறீங்க? எவ்வளோ மாறிடுச்சு இப்போது. அது மாதிரி இன்றைக்கி போகிறவங்க யார் வந்து அதை அதுக்கு இன்னொரு இந்த பெண்கள் பகுதியில் கல்யாண பெண்ணாக இருக்கிறவங்க என்ன காரணம் இந்த பொண்ணும் அந்த காரணத்தை சொல்லிச்சு, குழந்தையெல்லாம் பார்த்துக்கணும் அப்படி. ஆமாம், குழந்தைய பார்த்துக்கணும். நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ அங்கேயே 3 மாதம் 6 மாதம் 9 மாதம் என்னமோ லீவு கொடுக்குறாங்க. இல்லைனாலும் சொல்லிட்டு வந்தால் கன்சீவ் ஆனாங்க, அதனால் போயிட்டாங்க, இப்போ 4 வருஷம் கழித்து வந்திருக்காங்க அப்படின்னா திரும்ப கன்சிடர் பண்ணுற கம்பெனிகள் எத்தனையோ இருக்குது. படிப்பு கையில் இருக்குது. அப்போ அதை ஏன் மொத்தமாக குழந்தைய பார்த்துக்கணுன்றது உண்மைதான். ஆனால் அதுக்காக அடிப்படை விஷயங்களையே இழக்கணும்னு யார் சொன்னா? ஆண் ஏன் இழக்கவே மாட்டேங்கிறான்? கேட்டால் வந்து யாராவது ஒருத்தங்க சம்பாதிக்கணும்ல அப்படின்றாங்க. யாராவது 2 பேர் சம்பாதிக்கணும்ல, குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு வரவே மாட்டேங்குது. யாராவது ஒருத்தங்க ரொம்ப கிளவராக
நான் வந்து பெண் அடிமைத்தனம், பெண்ணை ஏன் வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்க அதுக்குள்ளெல்லாம் போகல. அதெல்லாம் நமக்கு அந்த சப்ஜெக்டே வேண்டாம், அதை ஒரு ஓரம் வைப்போம். அது தனி சப்ஜெக்ட், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா இன்னும் டீப்பாக பண்ணணும். நான் சொல்கிறது, உங்ககிட்ட இருக்கிற ஒரு டூல் வந்து படிப்பு, உங்ககிட்ட இருக்கிற ஒரு டூல் வந்து வேலைக்கு போகிறது. இது ரெண்டும் வந்து உன்னை இந்த உலகத்தினுடைய பல அனுபவங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக வச்சுருக்கு. குழந்தை பிறக்க போகுது, கல்யாணம் பண்ண போகிறேன்றதுனால இந்த ரெண்டை ஏன் ஸ்டாப் பண்ணுன்ற ஸ்பெசிஃபிக் கேள்விக்கு இன்றைக்கி வர பதில் இல்லை. அது தீங்கானதில்லை, படிப்பு தீங்குன்னு இன்னும் யாரும் சொல்லலை. அப்போ நல்லா தானே இருக்குது, அதை ஏன் நாம் நிறுத்துகிறோம்? சரி, வேலைக்கு போகிறது கூட ஏதோ ஒரு ரீசன் சொல்லலாம், ஆனால் அது அவங்க 2 பேர் முடிவு எடுக்கணும். சரி, அதை ஒரு ஓரம் வைப்போம். ஏன் படிக்கிறது ஏன் நிறுத்துகிறோம்? இல்லை, அது இப்போ அது எக்ஸாம்லாம் எழுத போனோம், உடனே 365 நாளில் கரஸில் படிக்கும்போது 30 நாளோ என்னமோ அதிகபட்சம் போயிட்டு வருவாங்க. ஆமாம், 30 நாள் அவரால் வீட்டை பார்த்துக்க முடியாது, வீட்டை பார்த்துக்கிற ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் 330 நாள் அவருக்கு முழுசாக வேணும். இதையெல்லாம் அந்த பெண்ணுக்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணுற தப்பு அவங்களுக்கு புரிஞ்சுது. நல்ல வேளை அவங்க அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. இப்போ அவர்கிட்ட பேசினதுக்கு வரேன். அவர்கிட்ட இதே மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினேன். பட் ஃபைனலாக ஒன்று கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் நல்லா இருங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருங்க, 100 வருஷத்துக்கு உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஓகே, 2 கால் போயிடுச்சு, உங்கள் கெட்ட நேரம் 2 கையும் போயிடுச்சு, நீங்கள் பெட் ரிடன் தான். இப்போ உங்கள் ஃபேமிலியை பாதுகாத்தாகணும்னா ஒய்ஃப் தான் வேலைக்கு போயாகணும், வேறு வழியே இல்லை. இப்போ என்ன சார் நடக்கும்? இல்லை, அப்படி ஏதாவது நடந்தால் போகலாம் அப்படின்னு அவர் தப்பிச்சார். நான் கேட்டேன், கை இல்லை கால் இல்லைன்னும் போது மனைவியை அனுப்ப முடியும், கை இருக்கு கால் இருக்குன்னும் போது அனுப்ப முடியாதா? நல்லா போய் படிக்கட்டும், நல்லா போய் வேலைக்கு போகிறதுனா போகட்டும், நீ விருப்பப்படுறத செய்யுமா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ இல்லாதப்போ முடிந்த அளவு நான் குழந்தைகளை பார்த்துக்கிறேன், முடிந்த அளவு, என்னால் முடிஞ்ச அளவு. அதுவும் முடியலையே ஒரு ஆளை போட்டுக்குவோம், நோ இஷ்யூ. எப்படி நீ வெளியில் இருந்தாலும் குழந்தைங்க மேலே பாசமாக தான் இருப்பேன், நல்லா தான் இருப்பேன், அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த இடத்துக்கு ஏன் வர முடியல அப்படின்னு கேட்டால் அவர் யோசிக்கிறார். கையே இல்லைன்னாலும் காலே இல்லைன்னாலும் இந்த லைஃப்பை ஓட்டிட முடியும், அவங்க வேலைக்கு போகலாம், படிக்கலாம். ஆனால் கை கால் இருக்கும்போது படிக்கக்கூடாதா? படிக்கக்கூடாது. கை கால் இருக்கும்போது ஏன் படிக்காமல் முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோன்னா, கை கால் போகும்போது நம்ம ஃபிசிக்கலாகவும் சேலஞ்சு, மென்டலி சேலஞ்சு. ஆமாம். ஆனால் கை கால் இருக்கும்போது மென்டலி சேலஞ்சு, ரைட், ஃபிசிக்கலி நாட் சேலஞ்சு. மென்டலி சேலஞ்சுன்னும் போது நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்போ எதையாவது இழந்தால் தான் அவங்க படிக்கணுமா? நம்ம சும்மா ஜாலியாக அவரும் நல்லா சிரித்து பேசினார், நான் சிரிச்சிட்டே சொன்னேன், மேடம் வந்து கொஞ்சம் கிளவராக இருந்தால் கையை காலை வெட்டிடுவாங்க சார், வெட்டிட்டு போயிடலாம், என்ன பண்ணுறது, அவங்க இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நைட் தூங்கும்போது கையும் காலையும் வெட்டிட்டா போதானே சொல்லுவீங்க. அதுக்கு பிறகு அவருக்கு அந்த ரியலைசேஷன் வருது, சரி போகட்டும் படிக்கட்டும்ன்றாரு. படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நல்லா படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வந்துச்சு, ஆச்சரியமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்துச்சு, வீட்டில் உட்காந்துக்கிட்டே பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த எக்ஸ்ட்ரா ஏர்னிங் வர்றது வந்து டோட்டலி நான் அன்எக்ஸ்பெக்டட் சார், வெரி தேங்க்ஃபுல் சார்ன்றாங்க இன்றைக்கி 2 பேரும். ஆனால் அன்னைக்கு பார்த்தா அதாவது சார், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த ஐ திங்க் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தில் இந்த கதை தான், இஃப் ஐ எம் ரைட் அதுதான் நினைக்கிறேன். அதாவது அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணால் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் ஏதோ ஒரு தடவை, அந்த நினைவு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால பிரிட்ஜை கிராஸ் பண்ண மாட்டாங்க. அந்த படத்தோட ஹீரோயினோ யாரோ ஒரு கேரக்டர் வந்து ஐ திங்க் ஸ்மிதா பாட்டில் நினைக்கிறேன், கிராஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்படின்னு, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா படிப்பு நிறுத்திடணும், கல்யாணம் ஆகிடுச்சுன்னா படிப்பு நிறுத்திடணும், அப்படி ஒரு பிலீஃபை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அப்போ இதே அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ தான் படிச்சிருக்கியே திரும்ப கொஞ்சம் படித்தா என்ன? அப்போ இது ரொம்ப கலவுக்கையில் அப்படி சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், ஆனால் சொல்லணும். கணவன் நாசமாக போனதுக்கப்புறம் தான் நீ படிக்கணும்னு என்ன இருக்குது? எனக்கு தெரிஞ்ச இந்த கவுன்சிலிங்கில் நான் பார்த்ததில் எத்தனையோ ஆண்கள் ஃபினான்ஷியலாக லாஸ் ஆனதுக்கு பிறகு மனைவி வந்து அதே வீடு, அதே குடும்பம், அதே குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்களே. அப்போ வேறு வழியே இல்லைன்னும் போது போக முடியுது.
நல்லா இருக்கும்போது ஏன் போக முடிய மாட்டேங்குது? ஏன்னா மென்டலி சேலஞ்சு அப்படின்னு பேசுனது அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. மென்டலி சேலஞ்ச். மனைவியோட பேரண்ட்ஸ் எப்படி சார் கன்வின்ஸ் பண்ணீங்க? ஆனால் அவங்க இல்லை, அவங்க சைடு நான் பேசல. ஆனால் இவங்கள்ட்ட பேசினதே, இவங்க சொன்னதில் அவங்க கொஞ்சம் கன்வின்ஸ்டு. அதாவது இந்த உதாரணத்தை தான் சொன்னாங்க இங்கே. அப்போ நீங்களும் மென்டலி சேலஞ்சாப்பா அப்படின்னு கேட்டதில் அவங்க கொஞ்சம் கன்வின்ஸ்டு. பொதுவாக வந்து இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பெண்ணோட அப்பா அம்மா, பெண், கணவர், அதுக்கு அடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது. என்னமோ இவர் 10 தலைமுறைக்கு சம்பாதிக்கிற மாதிரி இவர் எடுத்ததும் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்றது. நான் ஏதோ ஒரு படத்துலேயோ அதுலேயோ ஒரு வரி வரும், கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு இடம் வரும்போது, நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன ஆட்டம் போட்டோம், என்னென்ன பொண்ணுங்களை எப்படியெல்லாம் பார்த்தோம், இது மாதிரி நம்ம பொண்டாட்டி எல்லோரும் பார்த்துட்டா என்ன பண்ணுறது, அதனால் வேலைக்கு போகக்கூடாது அப்படி இன்செக்யூர்டாக இருக்கவங்களாம் இருக்காங்க. இதுக்கடுத்து ஒரு கேட்டகரி இருக்குது, மாமியார் மாமனாரும் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு வேண்டாம், எல்லாம் சொத்து. எதை எஜுகேஷனை, வேலையை சொத்தோட ஈக்குவேட் பண்ணுற லெவலுக்கு அது வேல்யூபிளாக இருக்குது. அதையும் விடணும். இதுக்கடுத்து ஒரு சொசைட்டி இருக்குது, இதுக்கடுத்து ஒரு லேயர். அதாவது அப்பா அம்மா, பொண்ணு, கணவன், மாமனார் மாமியார் இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாலும் வந்துட்டு போகிறான்ல என்னைக்காவது, அவன் சும்மா இருக்க மாட்டான். எல்லாம் ஓகேங்க, எதுக்கு வேலைக்கு வேண்டாங்க, நம்மக்கிட்ட என்னங்க இல்லை, குழந்தைய பார்த்துக்கிட்டு கணவனை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கும். மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணை எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சிடணுன்றதுக்கு ஒரு வலை பின்னப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் ஆச்சரியமாக அந்த பொண்ணு ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணமும் அதே எஜுகேஷனும் அதே படிப்பும் தான். அதை வச்சு தான் அந்த வலையை விட்டு அவங்க வெளில வரணும். அதை சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு அது புரிய வந்தது. சார், என்ன பொதுவாகவே சார் பெண்களை பெற்றெடுத்த பேரண்ட்ஸ் இருப்பாங்களே, இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது பெண் கல்வி எவ்வளோ முக்கியன்றதுக்கு இந்தியாவுக்கே தமிழகம் முன்னோடியாக இருக்குது. ஏன்னா நிறைய பெண்கள் படிக்கிறாங்க, சாதிக்கிறாங்க, நிறைய இடங்களில் வந்து பல முக்கியமான வேலைகள்லாம் இருக்காங்க. ஆனால் பொதுவாகவே ஒரு ஜென்ரலாக பார்க்கும்போது பெண்களை பெற்றெடுத்த பேரண்ட்ஸோட மனநிலை எப்படி சார் இருக்குது? நம்ம பொண்ணு வந்து கல்யாணம் வரைக்கும் படித்தா போதும், அந்த ஏஜ் வரைக்கும் படித்தா போதும். இன்னமுமே சார் இவ்வளோவெல்லாம் வந்துட்டோம், நாம் நியூ ஏஜ்னு சொல்கிறோம், ஏஐ சொல்கிறோம், எல்லாம் பேசுகிறோம். இன்னமுமே பேரண்ட்ஸுங்களோட வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது, அது சார் மிக படிக்க வச்சு யாராவது ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா போதும்னு. அப்படி அந்த வார்த்தை இன்னமும் வருது. பிடிச்சி கொடுத்துட்டா இது என்ன கிளியா? பிடிச்சி கொடுத்துட்டான்னா டிரான்ஸ்ஃபரபிள் மெட்டீரியல் மாதிரி தான் இன்னமும் பார்க்குறோம். அப்போ அவங்க படிக்க வைக்கிறதுக்கு காரணமே கல்யாணக்காக மட்டும்தான். அந்த ஒரு படிச்சிருக்கா, பொண்ணும் படிச்சிருக்கு, எங்கள் பொண்ணு என்ன படிக்காமலா இருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு லைன். இப்போ நான் இவ்வளோ பேசுகிறதுக்கு மத்தியில் ஒரு 10% ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து படிப்பை நிறுத்தாதுங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போது நான் சொல்கிறது இப்போது. ஆனால் நிச்சயமாக மீதி 90% வந்து அது ஒரு ஹேண்டிகேப்டு மனநிலை தான். அது வேண்டாமே, அதுக்கு பார்த்தா உலகத்தில் இல்லாத காரணம்லாம் சொல்லுவோம். இல்லை அது வந்துங்க போயிட்டு வந்து அந்த பொண்ணு அப்படி தான் போச்சு, அப்புறம் ஏதோ காலேஜில் என்னமோ தொடர்பு வந்துருச்சான் அப்படின்னு. அதாவது படிக்கிறதும் வேலைக்கு போகிறதும் எவ்வளவு நல்ல விஷயன்றத சரியே இல்லாத விஷயங்களை கம்பேர் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுற வேலையை தான் பண்ணுவோம் நான். சரி, அப்போ வீட்டில் இருந்தால் பண்ண மாட்டாங்களா? பண்ணணும்னு நினச்சா எங்கே இருந்தாலும் தானே பண்ணுவாங்க. அது என்ன அப்புறம் அங்கே போய் தான் செய்யணுமா என்ன? இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், 90% ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து அதை அனுமதிக்கிறது இல்லை. அந்த 90% ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து பாக்கி 10% இருக்காங்கல்ல, அவங்க அனுமதிக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து என்ன கற்றுக்கணும்னு பார்க்குறீங்க? அதாவது இது அதான் நான் சொல்கிறேனே, காலையில் எழுந்திரிச்சா சாப்பிட்ற மாதிரி, குளிக்கிற மாதிரி, நம்ம உடை மாற்றிக்கொள்கிற மாதிரி, மனிதர்களை சந்திக்கிற மாதிரி, வெளியில் போயிட்டு உள்ளே வர்ற மாதிரி, படிப்பு ஒரு பார்ட் ஆஃப் த கேம். அதை ஏன் வந்து ஒரு போர்ஷனில் பெண்ணுக்கு மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல ஏன் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம், ஆணுக்கு ஏன் வைக்கிறதில்ல? சரி, நான் இப்படி சொல்கிறேன் சார், 25 வயசில் பெண் வந்து படிப்பை நிறுத்திடுச்சு, கல்யாணம் பண்ணிடுச்சு. 25 வயசில் ஆணும் படிப்பை நிறுத்திட்டான், வேலைக்கு போயிட்டான், இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 40 வயசு ஆண் வந்து புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கலான்னு ஆரம்பிக்கிறான். பெண் அந்த மாதிரி ஆரம்பித்தா சரின்னு சொல்கிறானா? சொல்கிறாங்க, ஒரு 10% சொல்கிறாங்க கணவர்கள். மீதி பேர்லாம் உனக்கு எதுக்கு, என்ன பண்ண போகிற இனிமே? அதுதான் ஸ்ட்ரைட்டான பதில். இப்போ நான் எனக்கு ஒரு கவுன்சிலராக இதை
கேட்கும்போதே எனக்கு ஷாக்காக இருக்குது. இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையேன்னு தானே நம்ம நினைப்போம். அதாவது மனைவி படிக்க விரும்புனா படிமா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தானே நினைப்போம். எதுக்கு சார் இனிமேல் எதுக்கு சார் படித்து என்ன சார் ஆகப்போகுது, பேரம் பேத்தி வரப்போகுது அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, அது என்ன மனநிலை அது? அதுக்கும் படிப்புக்கும் என்ன இருக்குது? பேரம் பேத்தி வர்றதுக்கும் படிப்புக்கும் என்ன இருக்குது? இன்ஃபேக்ட் இவங்க படித்தாங்கன்னா, இவங்க இன்னும் லேட்டஸ்ட்டாக சில அப்டேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா பேரம்பேத்திக்கே சொல்லிக் கொடுக்கலாம். இவங்களே சொல்லிக் கொடுக்கலாம். ஏன் அதை வந்து ஒருத்தங்க எப்போவோ படித்தவங்க எழுத படிக்க தெரியும், வேறு எதுவும் தெரியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்லேயே அவங்கள வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன? எங்கேருந்து இது நடக்குது? இதை வந்து நிச்சயமாக இந்த தலைமுறை வந்து யோசிக்கணும். திருமணம் பண்ணுறது வந்து ஃபுல் ஸ்டாப் கிடையாது, படிப்புக்கும் வேலைக்கும். அது ஒரு கமா. நான் இன்னும் வேறு மாதிரி சொல்லணுன்னா, நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஹேமான்னு போனீங்க, இப்போ வந்து ஹேமா பொண்ணுமணி அப்படின்னு போவீங்க. பொண்ணுமணின்றது அப்பா பேராக இருக்கலாம், கணவர் பேராக இருக்கலாம், என்னவோ இருக்கலாம். நான் வேலைக்கு போகிறேன், என் பேரில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, இப்படி என்னமோ இருக்கும். ஆனால் ஹேமா அப்பா பேர் வந்து பொண்ணுமணின்னு வச்சுக்குவோம். ஹேமா பொண்ணுமணியாக இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வெறும் ஹேமாவாக தான் இருப்பேன். அதுலேயும் அவர் பேர் ராஜான்னா ஹேமா ராஜான்னு நான் மாறிடுவேன். படிப்பை நிறுத்திடுவேன், வேலைக்கு போகிறத நிறுத்திடுவேன், அப்பா அம்மா விட்டுருவேன், நேராக இங்கே வந்து உட்காந்துருவேன். அதுதான் வந்து ரெசிபி ஃபார் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ். அப்படின்னா ஏன் டிவோர்ஸ் வருது அப்புறம்? சரி, அதெல்லாம் பண்ணிட்டாங்க, அப்போ டிவோர்ஸே வரக்கூடாதுல்ல. இதுதானே இருக்கிறதுலே பெரிய இழப்பு. கொடுத்தாச்சு இல்லை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே போய். அப்போ என்ன சொல்கிறோம்? இல்லை சார், அது 2 பேருக்கு ஒத்து போனால் தான் சார். அப்போ ஒத்து போகிறது தான் கரெக்டு. ஒத்து போனால் அவங்க படிக்கிறத நிறுத்தட்டும், ஒத்து போகலைன்னா படிக்கட்டும் அப்படின்றதோடு தான் அது முடிஞ்சது. அந்த இதை நான் பேசும்போது இப்போ ரீசெண்டாக இவங்க கீர்த்தி அவங்க வந்து இந்த மெனோபாஸ்னு ஒரு புத்தகத்தை வந்து போட்டிருக்காங்க. ஓகே சார். இந்த மெனோபாஸ்ன்ற சயின்டிஃபிக் ரீசனுக்கும் நம்ம இப்போ படிப்பை பற்றி பேசுகிறதுக்குமான இடையில் கனெக்ட் எதுவும் இருக்கான்னா அவ்வளோவா இல்லை. ஆனால் இந்த டியூரேஷனில் தான், அதாவது அந்த ஒரு 35-40 வயதுகள் வரும்போது தான் ஒரு பெண் வந்து கைவிடப்பட்ட மனநிலையை நோக்கி நகர்றாங்க. ஓகே. ஆண் தன்னை கவனிக்கலையோ, மூட் ஸ்விங்ஸ்னு பேசுகிறாங்க இல்லையா, நாம் உண்மையிலே விரும்பப்படுறோமா, நம்ம யாருக்காக எவ்வளோ நாள் வாழ்ந்தோம், அதெல்லாம் வருது. இது வந்து வேலையில் இருந்தாலும் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் எப்பவுமே வரும். இது சயின்ஸ், இது தனி. ஆனால் வேலையில் படிப்பில் இருக்கும் பொழுது, படிப்பு தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, வேலையும் தொடருது அப்படின்னும் போது இது வருது இல்லையா மெனோபாஸ். அந்த வகை மனிதர்களுக்கும் வருது. ஆனால் அவங்க இதை எதிர்கொள்கிற விதமும் எதுவுமே இல்லாமல் எல்லாத்துக்கும் நான் இவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றப்போ இதை எதிர்கொள்கிற விதமும் டோட்டலாக வேறு. அதை இந்த புத்தக வாசிப்பில் புரிஞ்சிக்க முடியும். நான் வந்து ஆற்றுல எதுவுமே இல்லாமல் ஆறு என்னை அடிச்சுக்கிட்டு போகுதுன்றது ஒரு வாழ்க்கை முறை. ஆறு அடிச்சுட்டு தான் போகுது, ஆனால் நான் ஒரு பெரிய மரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் உயிருக்கு சேதம் இல்லை. எப்போ கரையை கொண்டு போய் சேர்க்குதோ நான் சேர்ந்துருவேன் அப்படின்றது. அந்த பெரிய மரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் எஜுகேஷனோ ஜாபோ. ஆறுன்றது மெனோபாஸ்னு வச்சுக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா அது தெரியல, உயிரோடு இருப்போமா, என்ன பண்ண போகிறோம்? நீச்சலே தெரிந்தாலும் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் அடிப்பீங்க? அந்த இடம் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடமா நான் பார்க்குறேன். படிப்பு அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கிறது. இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக், அவங்க விரும்பினா படிக்கலாம், அதுக்குள்ளே நாம் எந்த மாறுபாடும் இல்லை. அவங்க வேலைக்கு போக வேண்டாம்னு நினச்சா வேலைக்கு போக வேண்டாம், அதுவும் ஒன்றும் பேச்சு இல்லை. கணவன் மனைவி டுகெதராக விரும்பி படிக்கிறாங்க, படிக்கலை, வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகல, அதுவும் ஓகே, அதுக்குள்ளேயும் நம்ம பேசலை. ஆனால் பெண் படிக்க விரும்புகிறாங்க, அப்பா அம்மா வேண்டான்றாங்க, மாமனார் மாமியார் வேண்டான்றாங்க, கணவர் வேண்டான்றாரு, அங்கே சுற்றி இருக்கிற சொந்தங்கள் வேணான். அது ஐ திங்க் நாட் ரைட். அவங்களோட ரைட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆமாம், அது கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். ரைட். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.